ஹாய் மாயா ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மாயா சீரியலோட 27 எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுல வந்து சாந்தி வந்து அர்ஜுனை பார்த்துட்டு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பிகாஸ் வந்து 26 எபிசோட்ல அர்ஜுன் வந்து மாயாவோட நேம் சொல்லிருப்பான்ல. சோ அதனால அழுதுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வெளியே வரா. இப்போ வந்து அர்ஜுன் வந்து அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான், சூப்பர் அர்ஜுன் கெத்து பண்ணிட்டே போனி, நான் தான் சொன்னல ஒரு நாள் என் டேலண்ட் இந்த உலகமே பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வந்து சாந்தியோட ஞாபகம் வருது. இந்த லூஸ் எங்க போயிட்டா, அவ என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாலே அப்படின்னு அவன் வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க மாயா வந்து அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றா. அதுக்கு அர்ஜுன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்க வந்து பிரஸ் வந்து உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு மாயா கிட்ட கேட்கறாங்க. அப்ப வந்து மாயா அர்ஜுனோட கையை கோத்துட்டு அப்படியே போட்டோஸ் எடுக்க போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அங்க தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு இது யாரோட மொபைல் அப்படினு அர்ஜுனோட மொபைலை கையில எடுத்து வச்சிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அர்ஜுன் அது என்னோட மொபைல் தான், ஒரு நிமிஷம் நான் வந்து சாந்தி கால் பண்ணனும், நான் போயிட்டு வரேன் அப்படினு மாயாவோட கையை வந்து எடுத்து விட்டுட்டு சாந்தி கால் பண்றதுக்காக போறான். அப்ப அங்க தூரத்துல இருந்து மாயா அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர் மாயா கிட்ட கேக்குறாரு, நீங்க அர்ஜுன் சார் எப்படி பிடிச்சீங்க, இந்த மாடலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு. அப்படியே அங்க இருந்து அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் வந்து அவனோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது சாந்தி வந்து 15 மிஸ்ட் கால்ஸ் கொடுத்திருக்கா. அவ்வளவுதான், இப்போ இன்னைக்கு எனக்கு கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சாந்திக்கு கால் பண்றான். அப்ப வந்து சாந்தி கால் அட்டெண்ட் பண்றா. சாரி அப்படின்னு அர்ஜுன் சாந்தி எதுவுமே பேசாம அப்படி கம்முன்னு இருக்கா. அதுக்கு வந்து அர்ஜுன் சிரிப்பு வருதுன்னு சிரிச்சிட்டு சொல்லிட்டே இருக்கான். அப்ப வந்து சாந்தி எதுவுமே சொல்லல. அதுக்கு அர்ஜுன் வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து தடுக்கவே கூடாது, ஒண்ணு நமக்கு வர சிரிப்பு, இன்னொன்னு நம்மள விட்டு போற பொண்ணு. ஆனா சத்தியமா நீ என்ன விட்டு போக வாய்ப்பு இல்ல, ஒரு இருக்காம இட்ஸ் ஓகே சொல்லு, ரியலி சாரியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்கு வந்து சாந்தி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. சொல்ல போனா நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், நீ பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்த அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்ஜுன் சொல்றான், பெர்ஃபெக்ட்டா ஹாட்டா இருந்த, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு பார்ட்டி முடியற வரைக்கும் மாயா என் கையை விடவே இல்ல, I don't know why அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். சாந்தி அதுக்கு அழுதுட்டு அப்படியே கம்முன்னு கால் கேட்டுட்டு இருக்கா. உடனே அர்ஜுன் சொல்றான், இதெல்லாம் ஹை கிளாஸ் மக்கள் விஷயமா, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு சும்மா விளையாட்டு சொல்றான். ஆமா நான் எப்படி இருந்தேன்னா நீ சொல்ற, எங்க இருந்து பார்த்த என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வந்து சாந்தி சொல்றா, இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஆளுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்க வரது யாரும் அலோ பண்ணல அப்படின்னு சாந்தி சொல்றா. அதுக்கு அர்ஜுன் சொல்றா, உன்னை யாரும் அலோ பண்ணல, என்கிட்ட சொல்லு, அதாவது செக்யூரிட்டி கார்டு தான் என்ன வந்து உள்ள விடல, யார் அந்த செக்யூரிட்டி, என்கிட்ட கார்டு நான் வந்து பிச்சிடுறேன் அவனை அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். அதுக்கு சாந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல விட அர்ஜுன் அப்படின்னு சொல்றா. அர்ஜுன் அகைன் சாரி சொல்றான், நீ எங்க இருக்கன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து சாந்தி சொல்றா, இல்ல நீ என்னோட பார்ட்டி என்ஜாய் பண்ணு, வர வேண்டாம், நீ என்னமா பிரைம் மினிஸ்டர் கூட டின்னர் சாப்பிட போறியா, எங்க இருக்கன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். அதுக்கு சாந்தி இல்ல நீ வர வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்ஜுன் சொல்றான், ரியலி சாரி, இல்ல நீ அதெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், நைட் வந்து டெரஸ்க்கு வந்து நம்ம அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சாந்தி சொல்றா. அர்ஜுன் சொல்றான், லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்போ கடல ஃபைட்டிங் போட்டோம், இந்த தடவை என்ன கடல உருண்டு ஃபைட்டிங்கா அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டே இருக்கான். அது எல்லாத்தையும் மாயா வந்து அங்க இருந்து பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. சாந்தி வந்து கால் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. மாயா அங்க இருந்து அர்ஜுனை நோக்கி அப்படி நடந்து வந்துட்டே இருக்கா. அப்ப வந்து மாயா வந்து அர்ஜுன் கிட்ட கேக்குறா, உலகமே உன்னை பார்க்க இங்க காத்துட்டு இருக்கு, நீ என்ன கால் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு மாயா கேட்கவே அர்ஜுன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கொடுக்குறான். ரெண்டு பேரும் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி நடந்து போறாங்க. அங்க கட் பண்ணி சாந்தியோட வீட்ல தான் காட்டுறாங்க. சாந்தி வந்து மொட்டை மாடியில ஒரு அழகா குட்டியா டென்ட் மாதிரி கட்டி லைட் எல்லாம் செட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி கட் பண்ணி அகைன் வந்து மாயாவையும் அர்ஜுனும் காட்டுறாங்க. அப்போ பிரஸ்ல இருந்து ஒரு பொண்ணு மாயா கிட்ட வந்து क्वेश्चन கேக்குறா. மாயா மேம், இது வரைக்கும் நீங்க யாருக்காகவும் மாடலிங் பண்ணது இல்ல, இந்த கதையில அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு மாயா கிட்ட கேக்குறா. மாயா சொல்றா, விசேஷம் கதையில இல்ல, கதையை எழுதுறவங்க கிட்ட தான் இருக்கு, போட்டோகிராஃபி போற தருணங்களை கைது பண்றது இல்ல, அந்த தருணங்களை பாக்குறவங்களை கைது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிளாஷ்பேக்ல அர்ஜுன் வந்து இன்டர்வியூல மாயா கிட்ட பேசினது வந்து நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே வந்து மாயா அர்ஜுனை பாக்குறா. அர்ஜுன் வந்து தலையாட்டா, ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அங்க கடனி சாந்தி தான் காட்டுறாங்க. சாந்தி அந்த டென்ட் ஹவுஸ்க்குள்ள வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக மேகி செஞ்சு வச்சுட்டு அவளுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. இந்த அருளுக்கு மேகினா ரொம்ப பிடிக்கும், என் கையால செஞ்ச மேகினா ரொம்ப பிடிக்கும், இது வந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிடுறா. அங்க கட் பண்ணி அகைன் மாயாவை காமிக்கிறாங்க. மாயா மட்டும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப வந்து அர்ஜுன் வந்து தூரமா நின்னுட்டு இருக்கான். அவங்க கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து கேக்குறா, அர்ஜுன் உங்களை பார்க்கும்போது ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி இல்ல, நீங்களே ஒரு மாடல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்றான், அது உங்களோட பார்வை, உங்களை பார்த்தா கூட தான் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி இல்ல, இன்னைக்கு நைட் நீங்க டின்னருக்கு ரெடின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அர்ஜுன் சொல்லவே அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு சொல்றா, ஓகே அப்ப வந்து டின்னருக்கு ரெடி ஆகணும்னா ஆகலாம் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மாயா பார்த்து முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அர்ஜுனோட ஷோல்டர்ல கையை வச்சு அர்ஜுன் கிட்ட போயிட்டு, நோ வண்டர் மாயாவால உங்களை மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. அதை பார்த்ததும் அங்க இருந்து மாயாக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே உடனே மாயா வந்து அவரோட பிஏ கிட்ட வந்து சொல்றா. இங்க வந்து அப்படியே காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு வந்து கால் வருது. அந்த கால் அட்டெண்ட் பண்ணதும் அவ வந்து அப்படியே ஷாக்கிங்ல வாட் அப்படின்னு சொல்றா. அந்த ஆப்போசிட்ல இருந்து அவளை வந்து டெர்மினேஷன் பண்றதா சொல்றாங்க. அப்படியே கால் கட் பண்ணிட்டு வந்து அர்ஜுன் கிட்ட பேசுறா. அர்ஜுன் என்னன்னு கேக்குறான். என்னோட பாஸ் வந்து என்ன வேலை விட்டு போக சொல்லிட்டு. அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்றான், என்ன உங்களோட பாஸோ என்னோட பாஸோ என்ன ஏதாவது ரிலேஷன்ஸா அப்படின்னு கேக்குறான். அப்படியே தூரத்துல இருந்து மாயா சிரிச்சிட்டு அவனை நோக்கி நடந்து வரா. அதுல நமக்கு தெரியுது மாயா தான் வந்து இந்த பொண்ணு வந்து வேலையை விட்டு தூக்க வச்சிட்டா. அர்ஜுன் இங்க சொல்லிட்டு இருக்கான், என்னோட பாஸோ இப்படி மிட்டாய் கொடுக்குற மாதிரி டெர்மினேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். உடனே மாயா வந்து அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சு, இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு தெரியாத மாதிரி கேக்குறா. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்றா, இல்ல மேம் என்னோட பாஸ் வந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அதுக்கு மாயா சொல்றா, நீ விவி நியூஸ் சேனல்ல தான் ஒர்க் பண்ற, டோன்ட் வரி, நான் வந்து உன்னோட பாஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அதை பண்ணதே மாயா தான். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி விட்டுறா. அர்ஜுன் வந்து மாயாவே அப்படியே பாத்துட்டு இருக்கான். மாயா என்ன அப்படி பாக்குற அப்படின்னு அர்ஜுன் கிட்ட கேக்குறா. அதுக்கு அர்ஜுன் சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாயாவா இது அப்படின்னு கேக்குறான். மாயா சொல்றா, ஐ ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கூத்திட்டு நடந்து போறாங்க. அங்க கட் பண்ணி சாந்தி தான் காட்டுறாங்க. சாந்தி வந்து அர்ஜுனும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்ப அவளே சொல்லிக்கிறான், இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போறேன், ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ சிரிக்க கூடாது, சிரிச்சனா உன் முகத்திலே குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பேசிட்டு இருக்கா. அகைன் நாங்க கட் பண்ணி மாயாவையும் அர்ஜுனையும் காட்டுறாங்க. அர்ஜுனும் மாயாவும் பிரஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சாந்தி அர்ஜுன் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கா. பட் கால் அவன் எடுக்கல. பிரஸ் கிட்ட பேசி முடிச்சதும் மாயா வந்து அர்ஜுன் கிட்ட ட்ரிங்க்ஸ் கொடுக்குறா. புதிய வாழ்க்கை புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அப்படியே சாந்தியை காட்டுறாங்க. சாந்தி வந்து தூங்கிட்ட மேலேயே அங்க வந்து மாயாவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. மாயா வந்து கை கழுவுறதுக்காக வாஷ் பேஷன் கிட்ட போறா. அப்ப அர்ஜுனும் அவளும் வந்து கை கோத்துட்டு நின்னதுனால அந்த கையை கூட கழுவாம அப்படியே வந்து படுத்துடுறா. அங்க கட் பண்ணி அர்ஜுனோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அர்ஜுன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அவங்க வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு. அதை கேட்டு அவன் டிஸ்டர்ப் ஆகி எழுந்துறான். காலங்காத்தால யார் இது கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஹால்ல எல்லா நெய்பர் ஆன்டிஸும் மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அர்ஜுனை பார்த்ததும், அர்ஜுன் நீ கலக்கிட்ட பாரு, உன் போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, வா எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அர்ஜுன் அந்த ஆன்டிஸ் கூட போட்டோ எடுத்து முடிச்ச உடனே நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் அவன் தம்பி அயான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். அப்ப வந்து அயான் சொல்றான், எங்க அண்ணன் ஹீரோ ஆயிட்டாரு, சூப்பர், ஹார்ட்னஸ் தேவதையும் நீங்களும் ஒரே நியூஸ் பேப்பர்லயா, சூப்பர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்றான், அண்ணனுக்கு என்னைக்குமே தலகணம் கிடையாதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. சாந்தி மட்டும் இந்த போட்டோஸை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கு
நமக்கு சாந்தி ஞாபகம் வருது. சாந்தியை பத்தி அயன் கிட்ட கேட்கறான் அவன் எங்கடா அப்படின்ட்டு. நேற்று ராத்திரி நீங்க மொட்டை மாடிக்கு போகவே இல்லையானா அப்படின்னு அவன் கேட்கறான். ஐயோன்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து மொட்டை மாடிக்கு ஓடுறான். அங்க சாந்தி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அர்ஜுன் போய் எழுப்புறான். அவன் எழுந்திருக்கவே இல்ல. மென்மையா பேசினா எழுந்துக்கிற பெண்மையா நீ அப்படின்னு அர்ஜுன் கலாய்க்கிறான். அப்புறம் ஒரு வழியா சாந்தி எழுந்து அர்ஜுனை வந்து சமத்திட்டு திட்டுறா. அவனை துரத்திட்டு போய் சேர்த்து அவன் மேல போட்டு அடிக்கிறா. அதுக்கு அர்ஜுன் சொல்றான் நான் ஒரு 12 மணி நேரம் மட்டும் தான் லேட்டா வந்தேன் இப்படி பண்ற சாந்தி சாரி அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான் உடனே தோப்புக்காரன் போடு அப்படின்னு சொல்றான். அர்ஜுன் தோப்புக்காரன் போட்டுட்டே பேசிட்டு இருக்கான் அவகிட்ட. சாந்தி சொல்றா நீ எனக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேற அர்ஜுன். இதே என் இடத்துல வேற ஒரு பொண்ணு கூப்பிட்டு இருந்தா உடனே ஓடி போயிருப்பேன். உன் வாழ்க்கையில எனக்கு ஒரு வேல்யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லி தோப்புக்காரன் போட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அர்ஜுன் தோப்புக்காரன் போட்டுட்டு இருக்கும்போது கீழே டென்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறான். இது நான் உங்களுக்கு சின்ன வயசுல கொடுத்த கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்றான். ஆமாண்டா அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்கிற ஆல்பம் அவன் வந்து எடுக்க பார்க்கறான். அதுக்குள்ள சாந்தி எடுத்து அதை மறைச்சு வச்சிடுறா. சாந்தி அந்த கிஃப்ட்டை கையில எடுத்துட்டு சொல்றா யாராவது ஒரு பொண்ணுக்கு வந்து டைனோசர் வாங்கி கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அர்ஜுன் சொல்றான் எல்லாருமே டெடி பேர் தானே வாங்கி கொடுப்பாங்க, நான் கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு டைனோசர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். சாந்தி சொல்றா இன்னில இருந்து நீ எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. நம்ம சின்ன வயசுல நிறைய நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி நான் உனக்கு நூடுல்ஸ்லாம் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்றா. உடனே அர்ஜுன் கேட்கறான் எங்கமா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் போடுறான். அதுக்கு வந்து சாந்தி சொல்றா இல்ல வேணா அர்ஜுன் அது வந்து கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறா. அர்ஜுன் சொல்றான் எஸ் பாயிண்ட் நோட்டட் அப்படின்னு சொல்றான். சாந்தி சொல்றா இது எல்லாமே நான் உனக்கு எதுக்காக செஞ்சேன் தெரியுமா, உன்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட்கான சந்தோஷத்துக்காக தான் செஞ்சேன். ஆனா அர்ஜுன் குமார் தி கிரேட் வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து அர்ஜுன் வந்து டென்ட் ஹவுஸ் கிட்ட வந்து அந்த நியூஸ் பேப்பர் வச்சு அந்த நியூஸ் பேப்பர் மேல தட்டுறான். சாந்தி பார்க்கவே இல்லை, மறுபடியும் தட்டுறான். அப்புறம் சாந்தி பாக்குற அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. அவனோட போட்டோவை பார்த்த உடனே சந்தோஷத்துல அர்ஜுன் ஹக் பண்ணிட்டு ஏ சூப்பர் அர்ஜுன் நீ ஹீரோ ஆயிட்டு அதுவும் ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களோட போட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பக்கத்துல இருந்த மாயாவோட போட்டோவை பார்த்த உடனே அவ ஃபேஸே மாறிடுது. அப்படியே அங்க கட் பண்ணி மாயாவோட வீட்ல தான் காட்டுறாங்க. மாயா வந்து அன்னைக்கு ஈவென்ட்ல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப மாயாவோட அம்மா வந்து காஃபி எடுத்துட்டு வந்து அவளோட பக்கத்துல உட்கார்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க என்னாச்சு மாயா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மாயா வந்து ஐ அம் ஃபைன் மாம் அப்படி சொல்றா. அகைன் சொல்றாங்க வா மாயா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு. ஐ அம் ஃபைன் மாம் அப்படின்னு ரொம்ப ரூடா சொல்றா. அப்ப டேபிள் மேல இருக்க நியூஸ் பேப்பரையும் மாயா பார்த்துட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரோட போட்டோ அதுல இருக்கு இல்லையா அதே பார்த்துட்டு இருக்கா. அதை மாயாவோட அம்மாவும் பாக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க முதல் முறையா உன்னை ஒருத்த கைது பண்ண முயற்சி பண்ணிருக்கான் போல, அவன் பார்வைக்கு நீயும் கைதாக ரெடியா இருக்க மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்க. மறுபடியும் மாயா வந்து அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி மாயோட ஆஃபீஸ் எல்லாம் காட்டுறாங்க. வந்து ஆஃபீஸ்க்குள்ள வரா. அவர் ரூம்குள்ள வரும்போது கால் பேசிட்டே வரா. அப்ப டேபிள் மேல வந்து அந்த நியூஸ் பேப்பர் இருக்கு. அகைன் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போய் அவளோட சீட்ல வந்து உட்கார்றா. அப்ப வந்து அர்ஜுன் வந்து டோரை வந்து நாக் பண்றான். இவ வான்னு சொல்றா. அப்ப அர்ஜுன் வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்து வந்து கிஃப்டா கொடுக்குறான். அந்த ஷூட்ல வந்து போட்டோ எடுத்தால அவளோட போட்டோ வந்து ஃப்ரேமா போட்டு கொடுக்குறான். இதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு போடுறேன். பை.